அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவையொட்டி சேலம் தொங்கும் பூங்கா அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், மாநகர மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்பு. தீண்டாமையை வேரறுத்து சமநிலையை பரவச் செய்த சமத்துவ போராளி கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று போதித்தவர் என புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழஞ்சலி. அவர் வகுத்து தந்த அரசியல் சாசனத்தின்படி சமத்துவம், சகோதரத்துவம், சமநீதி கொண்ட சமூகத்தை அமைத்திட இந்நாளில் உறுதி ஏற்போம் எனவும் எக்ஸ் தளப்பதிவு. அம்பேத்கர் பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெறும் சமத்துவ நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை சென்னை விமான நிலையத்தில் ஒரு பூங்கத்து கூட கொடுத்து வரவேற்க ஆள் அனுப்பாமல் அவமரியாதை. ஆதி திராவிட மக்களின் வாக்கு வங்கிக்காக மட்டுமே விடியா திமுக அரசு அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி வருவதாக மதுரையில் ஸ்டாலினின் பேரனை வரவேற்க அமைச்சர்களும் அதிகாரிகளும் படையோடு சென்றதை சுட்டிக்காட்டி மக்கள் விமர்சனம். கடந்த 2023 அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவிற்கு அவரது பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை தனி விமானத்தில் அழைத்து வந்து மரியாதை செய்த சந்திரசேகர ராவ். விழா என அம்பேத்கர் பேரனை அழைத்து மரியாதைக்காக கூட வரவேற்க ஒருவரும் செல்லாமல் அவருடன் போட்டோ மட்டும் எடுத்து விளம்பரப்படுத்திக் கொள்ள நினைக்கும் திமுகவின் உண்மை முகம் தோலுரிப்பு. ஸ்ரீ விஸ்வாவசு தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடு. திரளான மக்கள் பங்கேற்று புத்தாண்டு சிறந்த ஆண்டாக அமைய தரிசனம். நிர்வாக திறமையின்மையாலும் மூலதன செலவு செய்யாமலும் கடந்த 4 ஆண்டில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிய இந்தியாவின் ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, கடன் வாங்குவதில்தான் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருப்பதாக மதுரை மாவட்டம் செங்கப்படை கிராமத்தில் நடைபெற்ற திண்ணை பிரச்சார நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. 73 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி வாங்கின தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷத்துல நிர்வாக திறமை இல்லாம எந்த விதமான மூலதன செலவும் பண்ணாம இந்த 4.5 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கின இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் இந்த முத்துவேல் கருணாநிதி தான். ஆனா சொல்றாரு இந்தியாவிலே தமிழ்நாடு முதன்மை இடத்துல இருக்கு. எதுல இருக்கு? கொலை, கொள்ளையில். மயிலாடுதுறை அருகே தாய் மற்றும் பாட்டியுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பில் துளியும் அக்கறை காட்டாமல் ஸ்டாலின் வெற்று விளம்பரங்களில் மட்டுமே திளைத்து வருவதாக மக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இருப்பான்பூச்சி டாஸ்மாக் கடை அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் இளைஞர் ஓட ஓட விரட்டி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை அடுத்த சூலூர் பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டு வரப்பட்ட 6 கிலோ கஞ்சா சிக்கியது. போதைப் பொருட்களை தடுக்க திராணி இல்லாமல் விடியா திமுக அரசு திறனற்று இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை வானகரத்தில் 15 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் காவல்துறையால் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுவாக்கம் பகுதியில் பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் வியாபாரிகளின் கேந்திரமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி சென்ற விரைவு ரயிலில் 8 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் தலைநகரமான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கன்னிவாடி வனப்பகுதியில் பாதி எரிந்த நிலையில் இளம்பெண் சடலம் கண்டெடுப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆபாச பேச்சாளர் பொன்முடி மீதும் அவர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை காவல் ஆணையரிடம் பெண் ஒருவர் புகார். பெண்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்கிவிடலாம் என நினைத்து வாய்க்கு வந்ததை பேசும் திராவிட மாடல் அரசு பெண்களால் தான் ஆட்சியை இழக்கப் போகிறது என பெண்கள் காட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பட்டு கிராமத்தில் தொடர் மின்வெட்டு குறித்து கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு புகார் அளித்தவரின் வீட்டிற்கு சென்று மிரட்டல் விடுத்த மின் வாரிய ஊழியர்கள். நீ ஏன் புகார் அளித்தாய்? என் மச்சான் எஸ்ஐ வேறு மாதிரி ஆகிவிடும் பார்த்துக்கொள் என பகிரங்கமாக மிரட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. கரண்ட் ஆஃப் ஆகும் வரும் போகும் எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. 1 hour இல்லையா இல்ல 2 மணி நேரம் இல்லையா அப்பதான் சொல்லணும். 4 முறை ஏங்க நீ 4 மணி நேரம் 40 மணி நேரம் ஆகட்டுங்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஏங்க இருமா ஒரு நிமிஷம் இருமா. என்ன அப்படியே நீ உடனே இதுல போட்டவன் யாரும் பயந்துருவாங்க. நான் கீப்பிடல நான் உனக்கு வேறு சொன்னா இல்ல ஏன் இதுல போறியா மெசேஜ் இல்லையா போடுற இப்போ நேதி நீ வந்தே முதல்ல தப்பு எது நீ அமைச்சர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை ஆட்சியின் அவலட்சணங்கள் குறித்து பேசுபவர்களை மிரட்டுவதும் வீட்டில் மலம் ஊற்றுவதும் வீட்டிற்கு சென்று பெண்களின் ஆடைகளை கிழிப்பதும் தான் திராவிட மாடலா? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என பிதற்றிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் தங்கள் கட்சி கொடி கட்சி பெயரை அடுத்து காவல்துறை பதவியும் குற்றம் செய்வதற்கான லைசன்ஸ் ஆனதா என மக்கள் கேள்வி. கரண்ட் ஆஃப் ஆகும் வரும் போகும் எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் ஆகும் 1/2 மணி நேரம் ஆகும். நீ திரும்ப இது போட்டுன்னு வச்சுக்கோ நான் டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. என் மச்சான் எஸ்ஐ இதே டவுன் எஸ்ஐ உடனே மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? நீங்க வந்து அங்கன்வாடி மையங்களில் 1 முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து திட்டத்தில் வழங்கப்படும் முட்டைகள் மற்றும் சத்துணவுகளை சில ஊழியர்கள் வெளியில் விற்று மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போன திராவிட மாடல் ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் அரசு கடைநிலை ஊழியர்கள் வரை ஊழலில் திளைப்பதாக மக்கள் விமர்சனம். ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் இந்து தர்மத்தை கேவலமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கைது செய்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். தமிழக கோயில்களில் கொள்ளையடிக்கக்கூடிய துறை இருக்கும் என்றால் அது இந்து சமய அறநிலைய துறைதான் என மன்னார்குடி தலைமை ஜீயர் பேட்டி. ஒரு அமைச்சர் பொன்முடி அவன் இன்னைக்கு அமைச்சர் பதவியிலே இருக்கான். ஒரு இந்து தர்மத்தை கேவலமா பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கத்துல இருக்கு. நம்மளுடைய அரசாங்கமும் அதே மாதிரி தர்ம துரோகிகளையும் இந்து தர்மத்தை அவேரமா பேசக்கூடியவங்க தான் அமைச்சர்களா வச்சுட்டு இருக்காங்க. திராவிடம் உள்ள அரசாங்கமா இருந்தால் அவங்களுக்கு தைரியம் இருந்தா அரசாங்க தைரியம் இருந்தா பொன்மொழியை கைது பண்ணி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தரிசு நிலங்களை வகை மாற்றம் செய்ய 30 நாளில் தடையில்லா சான்று பெறலாம் என விதிகளை திருத்திய திராவிட மாடல் அரசு. திமுக அரசின் இந்த நடவடிக்கை விவசாயிகளை பாதுகாக்கவா இல்லை தரிசு நிலங்களை கட்டுமான இடங்களாக மாற்றி கூறு போட்டு விற்கும் தங்கள் குடும்ப நிறுவனத்திற்கான திட்டமா எனவும் மக்கள் கேள்வி. சோலார் பம்ப் செட் நிறுவியுள்ள விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கிடையாது என்ற தமிழக அரசின் அறிவிப்பு விவசாயத்தை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக வெளியிடப்பட்டதாக விவசாயிகள் கொந்தளிப்பு. 2011 ஆட்சி பறிபோக காரணமாக இருந்த மின்சாரத்தால் மீண்டும் வரும் தேர்தலில் திமுக சூடுபட்டுக் கொள்வது உறுதி என விவசாயிகள் கடும் விமர்சனம்.
சென்னை மக்களுக்கு சீரான மற்றும் சுகாதாரமான குடிநீர் விநியோகம் கிடைக்காத பரிதாபமான நிலையில் தண்ணீருக்கே மீட்டர் நிறுவி திராவிட மாடல் அரசு வரி வசூலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் தண்ணீர் கேட்டு புலம்பும் இந்த சூழலில் இந்த மீட்டர் வழி கட்டணம் உண்மையில் நியாயமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. புதிதாக அமலுக்கு வந்துள்ள நிலவரி விதிப்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் வரும் 16ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம். கனிமவள கொள்ளை நடைபெறுகிறது என ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியவரை காப்பாற்ற திராணி இல்லாத அரசு நிலவரி என்ற பெயரில் மேலும் வரியை வசூலிக்க மட்டுமே திட்டமிடுவதாக குவாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சென்னை தியாகராய நகர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் மறுக்கப்படும் அவலம். தூய்மை பணியாளர்களுடன் உணவு உண்டு அதை விளம்பரப்படுத்தவும் தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என விளம்பரப்படுத்தவும் செலவிடும் கோடிக்கணக்கான பணத்தை அவர்களின் அடிப்படை தேவைகளுக்காக செலவு செய்ய விடியாதிமுக அரசுக்கு வலியுறுத்தல். திருப்பூரில் நாய் கடித்ததில் சிகிச்சை பெற்று வந்த 3 வயது ஆண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த விடியா அரசின் தகர டப்பா பேருந்தின் முன்பக்க சக்கரம் தனியாக கழன்று சாலையோர கால்வாயில் விழுந்த அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்காமல் காயிலாங்கடைக்கு அனுப்ப வேண்டிய பேருந்துகளை இயக்கி பயணிகளின் உயிரில் விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்று ஆதிகேசவ பெருமானை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் திருக்கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பங்குனி பெருந்திருவிழா. முத்து பல்லக்கில் மீனாட்சியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளிய நாடியம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம். தென்னிந்தியா, வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் பெய்த சமீபத்திய மழை மற்றும் 5% வரி உயர்வு காரணமாக ஏப்ரலில் ஏசி விற்பனை மந்தம். இம்மாத இறுதிக்குள் வெப்பம் அதிகரிக்கும் என்பதால் ஏசி விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 8,755 ரூபாய்க்கு விற்பனை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தில் வேலை நாட்கள் எண்ணிக்கையை 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாகவும் ஊதியத்தை குறைந்தபட்சம் 400 ரூபாயாகவும் உயர்த்த மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற குழு பரிந்துரை. தற்போதைய பணவீக்க நிலையை கருத்தில் கொண்டு ஊதிய விகிதங்களை திருத்தவும் சமூக தணிக்கைகளை வலுப்படுத்தவும் வலியுறுத்தல். இந்திய அரசின் போதைப் பொருள் இல்லாத இந்தியா முயற்சியில் குஜராத் கடற்கரை அருகே 1800 கோடி மதிப்புள்ள 300 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பிடிபட்டது. கடத்தல்காரர்கள் கடலில் வீசிவிட்டு சென்ற 300 கிலோ போதைப் பொருள் மூட்டைகளை கடலோர காவல் படையினருக்கும் குஜராத் தீவிரவாத எதிர்ப்பு படையும் இணைந்து மீட்டு விசாரணை.
தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பதால் மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் அதிகரிப்பு. மாநிலங்களவையில் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாஜக அரசுக்கு இருந்த சிக்கல் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் நீங்கியுள்ளது. காசாவில் கடைசி மருத்துவமனையும் கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேலிய வான் தாக்குதலில் அழிப்பு. தெற்கு காசாவில் உள்ள சில மருத்துவமனைகள் மட்டுமே எரிபொருள், மருந்து மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறையுடன் இயங்குவதால் மருத்துவ அணுகல் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல். உக்ரைனின் சுமி நகரின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல் 5 குழந்தைகள் உள்பட 21 பேர் உயிரிழந்ததாக தகவல். குருதோலை ஞாயிறு அன்று மக்கள் தேவாலயத்திற்கு சென்றபோது தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா. நடப்பு IPL சீசனில் நேற்று நடைபெற்ற 28வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி. இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் பெங்களூரு அணி 3வது இடத்துக்கு முன்னேறியது. IPL தொடரில் நேற்று நடைபெற்ற 29வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி. தோல்வியால் புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது டெல்லி. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஏகனா மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் IPL போட்டியில் லக்னோ, சென்னை அணிகள் பல பரீட்சை. தொடர் தோல்வியிலிருந்து சென்னை அணி மீளுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சேகர் கமுலா இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்து வரும் குபேரா படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிப்பு. இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளத்தில் பான் இந்தியா படமாக வரும் ஜூன் 20ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிப்பு. நடிகர் அஜித்குமாரின் 64வது படம் குறித்த தகவல் வெளியீடு. அஜித்தின் அடுத்த படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்க உள்ளதாக தகவல்.